ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான மிளகு குழம்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டி எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் தோல் சீவி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதில் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெங்காயம் வதங்கணும். இதில் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2 தக்காளியை நான் அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம், ஏன்னா நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே இந்த மிளகு பொடி தான். இந்த மிளகு பொடியில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்தது குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு கொதித்து சுண்டி வந்திருக்குதுன்ட்டு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு பொடியை அதில் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகு பொடியுமே அதில் நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கரண்டி குழம்பு எடுத்திங்கனாலே ஒரு தட்டு சாதம் செஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பை இந்த கிளைமேட்டுக்கு வைங்க. சளி, இரும்பல், தொண்டை வலி இதெல்லாம் டக்குன்னு சரியாகணும்னா இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான மிளகு குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், தகன்னு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.